ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மாஃபியா ஃபேமிலியோட ஒரு எஃப்எஃப் தான் எடுத்து வந்துருக்கேன். இங்கே பாருங்கடா, என்கிட்ட ஒரு சிஸ்டர் உன்னோட பிரதருக்கு மாஃபியா ஃபேமிலியோட ஸ்டோரி கேட்டிருந்தேன். ஓகேயாடா, நீ கேட்ட மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கேன். அப்போ பாருங்கள், என்கிட்ட வந்து மாஃபியா ஃபேமிலி கேட்டிங்க. ஓல்டு எஃப்எஃப்பை நான் போட முடியாதுன்னு சொல்லிட்டு நியூவாக தான் இது ரெடி பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் சொல்லவும் செஞ்சுருப்பேன். ஓகேயா, இது வந்து நியூ எஃப்எஃப் தான், ஓல்டு எஃப்எஃப்லாம் இருக்காது. இது ரொம்ப நியூவாகவே தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே, நம்ம இப்போ அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போடலாம். என்கிட்ட மாஃபியா ஃபேமிலி சீசன் 2 கேட்ட சிஸ்டருக்கு இது சேர்த்து தான் மாஃபியா ஃபேமிலியை கேட்குற எல்லாருக்குமே இந்த ஸ்டோரி. ஓகேடா, இது நியூவாக தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே, இதில் நம்ம குட்டியை ஒரு இன்ட்ரோ மட்டும் பார்த்துருவோம். நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே மாஃபியாஸ் தான். நம்ம டேக்கு வந்து பேரண்ட்ஸ் கிடையாது. டே வந்து ஒரு ஹோமில் தான் இருக்கிறாரு. ஜிமினாவும் டேயும் ரொம்ப ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட். டே வந்து ஜிமினாவோட ஹெல்ப்பால், ஜிமினாவோட பேரண்ட்ஸோட ஹெல்ப்பால் தான் ஹோமில் இருந்தபடியும் கொஞ்சம் பார்ட் டைம் ஜாப் பார்த்தபடியும் அவர் காலேஜ் ஸ்டடியை பெயிண்ட் பண்ணிகிட்ருப்பாரு. இந்த அளவுக்கு இன்ட்ரோ போடுன்னு நினைக்கிறேன். இப்போ அப்படியே நம்ம ஸ்டோரிக்கெல்லாம் பண்ணலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே இப்போ அப்படியே நம்ம பாய்ஸஸ் 4 மெம்பர் தான் காட்டுது. அதாவது நம்ம சுகா, ஜங்குக், ஜேகப், ஆரம், இவங்க தானே பிரதர்ஸ், மாஃபியா பிரதர்ஸ். இவங்க எல்லாருமே ஒரே பிளேஸில் இருக்கிறாங்க. இந்த பிளேஸில் இருந்துட்டு நம்ம ஜங்குக்கை பார்த்து நம்ம ஆரம்தான், ஜங்குக்கு நீ சொன்ன ஒர்க்கு கரெக்டாக தான் பிளான் வந்திருக்கு. பிளான் படி அவன் இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கான். அப்புறம் எப்படி கரெக்டாக நம்ம இந்த பிளேஸ்க்கு வர்றதுக்குள்ளே அவன் இங்கேருந்து போனான் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கை பார்த்து பேசினான். நம்ம ஜேகப் தான், நீ சொல்கிறது கரெக்டு தான் ஹயாங். நம்ம இந்த பிளேஸ்க்கு வரணுங்கிறது அவனுக்கு எப்படி அதுக்குள்ளே தெரிஞ்சிருச்சு? எப்படி அவனுக்கு தெரியும்? அவன் போட்ட பிளான், அவன் போட்ட ஸ்கெட்ச், அவன் போட்ட மாதிரி தானே நம்ம இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டு இருந்தோம். கடைசி செகண்டில் அவன் எப்படி மிஸ் ஆனான் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க சொல்ல, இப்போ அப்படியே நம்ம ஜங்குக் பக்கத்தில் மார்க் வந்து நிற்கிறாரு. பாஸ், நீங்கள் சொன்ன மற்றதையுமே நாங்கள் என் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜங்குக்கு அப்படியே வில்லத்தனமாக ஸ்மைல் பண்ணபடி, சரி ஹயாங், ரொம்ப டென்ஷன் ஆக்காதீங்க, உங்களுக்காக இந்த ஜங்கு கிஃப்ட் கொண்டு வந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க வந்து வெளியே நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸில் வெளியே ட்ரீ பக்கத்தில் நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போது மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்க்குள்ளே அந்த பில்டிங்குள்ளே போகிறாங்க. அந்த மாதிரி போனோம். ஜங்குக்கு நாங்கள் இவ்வளோ வேறு டென்ஷனில் பேசிகிட்ருக்கோம், நம்ம போட்ட பிளான் மிஸ் ஆயிடுச்சு, நம்மளோட ட்ரக் எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு, ட்ரக்கை எடுத்துகிட்டு போனோம்னு தெரியல, நம்ம எனிமியும் நம்ம ஹேண்ட்ஸில் கிடைக்கல, பிளான் படி எல்லாம் கரெக்டாக பண்ணி எப்படி மிஸ் ஆனா? அது எப்படி இந்த ஜங்குக்கு இருக்க சொல்ல 1% மிஸ் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு அப்படியே ஒரு டோரை ஓப்பன் பண்ணால் அதில் அந்த பர்சன்ட் அப்படியே மயங்கி விழுறான். இப்படி விழுறதை பார்த்துட்டு பாய்ஸஸ் 3 மெம்பர்ஸும் ஷாக் ஆகி, ஜங்குக், இவனை நீ எப்போ பிடிச்ச அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ட்ரக்கை எடுக்கிறதுக்கு எப்போ பிளான் போட்டானோ அப்போவே பிடிச்சிட்டேன், அவன் நம்மக்கிட்ட தான் இருந்தான். அப்போ நம்ம ட்ரக்கை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறது யாருடா? நம்ம ட்ரக்கை யார் இப்போ எடுத்துகிட்டு போயிட்டுருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இப்போ ஒரு 3 ட்ரக் போகுது. இந்த 3 ட்ரக்கை எடுத்துகிட்டு போகிறது வேறு யாரும் இல்லை, ஆரம், சுகா, ஜேகப்போட பர்சனல் பாடி கார்ட்ஸ் தான் எடுத்து போயிட்டுருக்காங்க. உங்களோட பர்சனல் பாடி கார்ட்ஸ் தான் எடுத்து போயிட்டுருக்காங்க. டே, இது அவன் வழி என்கிட்ட சொல்லவே இல்லை, ஏன் பெர்மிஷன் இல்லாமல் எப்படிடா போனானுவ அப்படிங்கிற மாதிரி பாய்ஸஸ் எல்லோரும் செம்ம கடுப்பில் ஜங்குக்கு நோட் பண்ணான். நான் தான் உங்களுக்கு ஆர்டர் போட்டேன், நான் போட்ட ஆர்டரை தான் அவங்க ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க, நான் போக சொன்னேன் போகிறாங்க, இப்போ என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஜங்குக், எங்களுக்கே தெரியாமல் நீ இவ்வளோ பெரிய பிளான்லாம் பண்ணியா? எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட நீ சொல்லலடா, கேட்கலடா, நாங்கள் எல்லாருமே ட்ரக்கு மிஸ் ஆயிடுச்சுன்னு டென்ஷன் ஆகிட்டே இருந்தா, நீ இவ்வளோ கூலாக ட்ரக்கை ஹைஜெக் பண்ண வந்தவனை கில் பண்ணியே பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுருக்க, எங்களோட பாடி கார்ட்ஸை ட்ரக் எடுத்துகிட்டு போக வச்சுருக்க, எப்படிடா இப்படிலாம் பண்ண தோணுச்சு உனக்கு? எங்களே குழப்பிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ நம்ம ஜங்குக்கோட மொபைலுக்கு ஒரு கால் வருது. அதை நோட் பண்ணிவிட்டு மார்க் அப்படியே ஜங்குக்கூட ஹன்ஸில் கொடுத்தா, அதை அப்படியே நம்ம ஜங்குக்கு வாங்கிட்டு அப்படியே காட்டில் வைப்பாரா, அந்த மாதிரி வச்சா ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக 100% கத்துறான். இந்த மாதிரி கத்துறதை பார்த்துட்டு, ஏன்டா உன் எனர்ஜி மட்டும் வேஸ்ட் ஆக்குற, என்ன பிளான் சொதப்பிக்கிச்சா? ட்ரக்கெல்லாம் ஓன் ட்ராக்கில் வந்துட்டு இருந்துச்சு, இப்போ மூவ் ஆகி வேறு ட்ராக்கில் போகுதுன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டே என்ன? ஜங்குக்டா, ஜங்குக்னா பயம் வரணும், அந்த பயம் ஏன் உனக்கு வரவே மாட்டேங்குது? அதுதான் பயம் வர்ற மாதிரி ஒரு ஒர்க் பண்ணேன்,
ஆனால் நீ பயப்பட மாட்டேர்லையே, காண்டாலாம் இருக்க அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் கலாய்க்காமோ ஆப்போசிட்டில் இருக்க பசங்க ஜங்குக்கு நீ என்னை ரொம்பவே டென்ஷன் ஆக்கிட்ட, கண்டிப்பாக இதுக்கு நீ கஷ்டப்படுவடா அப்படிங்கிற மாரி திட்டவும், ஏன்றாக்கையே நீ ஹைஜாக் பண்ணுவ, பிளான் போடுவ, ஏன் பிளேஸ்க்குள்ளேயே இந்த மெம்பர்ஸ் எல்லாம் வர வைப்பேன், ஒன்றை எதுவும் பண்ணாமல் விட்டுருக்கேன் பற்றியாடா, அதான் இந்த ஜங்குக் பண்ண தப்பு. கண்டிப்பாக பாரு, கூடி சீக்கிரம் உன் முன்னே வந்து நிற்பேன், உன்னை ஏன் கில் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அந்த பசங்க அந்த மொபைலையே போட்டு உடைக்கிறான். இந்த மாதிரி உடைச்சா பா காண்டில் மொபைல் உடச்சிட்டா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி மொபைலில் மார்க்கிட்ட கொடுக்கவும், இங்கே பாடா ஜங்குக்கு நீ பண்ணுறதை பார்க்க சொல்ல எங்களுக்கே கோவம் வருது, பிளான் எதையுமே எங்ககிட்ட சொல்லாமலே இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே நம்ம ஜங்குக்கை பார்த்து கொஞ்சம் கோவம் திட்டுறாங்க. இனிமேல் திட்டுனோம், ஐயோ ஹயாங்ஸ் இது என்னோடய பிளான் தான், அப்படி இருந்தால் தான் கரெக்டாக ஒர்க் ஆகும்னு நான் திங்க் பண்ணேன், அதே மாதிரி பிளான் படி இவனையும் பிடிச்சேன், இவனோட பாஸ் யாருங்கிறதையும் கண்டுபிடிச்சேன், அவனை நான் இனி சும்மா விட மாட்டேன், அந்த ஜாக்கை நான் யாருங்கிறத காட்டுறேன், இந்த ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி பேசவும், நல்லா பேசு அப்படிங்கிற மாரி இவங்க எல்லோரும் கொஞ்சம் காண்டானபடியே பிளானை நம்மகிட்ட சொல்லாமலே எவ்வளோத்தையும் பண்ணியிருக்கானுங்கிற மாரி கொஞ்சம் பிரதர்ஸ்குள்ளே கோவமானா. இப்போ அப்படியே மீமாம் கால் பண்ணுறாங்க. அந்த கால் கரெக்டாக நம்ம சுகாவுக்கு வருது. அதை பிக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் மீமாம் அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்கவும், என்னடா என்ன நானும் பார்த்துட்ருக்கேன், 1 வீக்காக ஹவுஸ் பக்கமே வரல, மாஃபியா ஒர்க் போட்டுன்ட்டு மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸில் இருக்கீங்களோ, பேரண்ட்ஸ்லாம் முக்கியம் இல்லையா அப்படிங்கிற மாரி கேட்கவும், மா அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, நாங்கள் இப்போ அந்த பிளேஸ்க்கு வரோம் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு, டே மேம் கால் பண்ணியிருக்காங்க வாங்க எல்லோரும் போடலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு பாய்ஸஸ் எல்லாருமே கரெக்டாக அவங்களோட ஹவுஸ்க்கு வந்துட்டு மிம்மம் செம்ம கடுப்பில் அப்படியே நம்ம ஆரம்பி சுகா ஜேகப் ஜங்குக்கு 4 மெம்பர்ஸையும் நோட் பண்ணிவிட்டு கோவமாக முறைக்கிறாங்க. மாஃபியா ஒர்க் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாண்டா, அதுக்காக ஹவுஸ்க்கு கூட வராமலே அந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க நீங்கள் அப்படிங்கிற மாரி திட்டவும், இப்போ ஜான் டாடு தான் மாம் சொல்கிறது கரெக்ட் தான், கால் பண்ணாலும் பிக் பண்ண மாட்டேங்கிறீங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க ஏது பண்ணிகிட்ருக்கீங்கங்கிறது ஒன்றும் தெரில, அதுலேயும் முக்கியமாக ஜங்குக் நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேங்கிறதே தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாரி திட்டுனா, ஐயோ டேட் நாங்கள் மாஃபியா ஒர்க் தான் பண்ணிகிட்டு இருந்தோம், ட்ரக்கை மூவ் ஆன் பண்ணதுக்கு கொஞ்சம் டேஸஸ் ஆயிடுச்சு, எனிமிஸால் ஹெவி ப்ராப்ளம், அதான் அவ்வளோ ப்ராப்ளத்தையும் என் பண்ணதுக்கு 1 வீக் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாரி சொல்லவும், நம்ம மிம்மம் பக்கத்தில் கரெக்டாக நம்ம சுகாவும் ஆரம் ஜின்னு எல்லாருமே வராங்க. வந்துட்டு கொஞ்சம் கம்ஃபர்ட் படுத்துகிறாங்க. ஆரம் சுகா ஜேகப் 3 பேருமே கொஞ்சம் கம்ஃபர்ட் படுத்துகிறபடி, கோவப்படாதீங்க மாம், உங்கள் சன்ஸ் தான் நாங்கள் வந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தேன். அது சரி, நீங்கள் பண்ணுறதெல்லாம் சரிதான்டா, நான் இப்போ ஒன்று கேட்பேன், அதுக்கு ஓகே பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஆரம்பிக்கிட்ட ஜின்னோட பிக்கையும் நம்ம ஜேகப்புக்கிட்ட ஒயனோட பிக்கையும் காட்டுறாங்க. காட்டிட்டு இந்த பர்சன்ஸை உங்களுக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்கலான்னு நானும் டேடும் திங்க் பண்ணியிருக்கோம், மேரேஜ் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், 2 பேரும் பார்க்க ரொம்ப க்யூட்டாக ரொம்ப இன்னசென்ட் மாதிரி தெரியுறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஆரமும் ஜேகப்பும் கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டால் டே டே அவனும் நம்மளே மாதிரி மாஃபியா ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான், அவங்க பேரண்ட்ஸும் மாஃபியா தான், இவங்களும் மாஃபியா ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் எங்கள் 2 பேருக்கும் இவங்க 2 பேரையும் ரொம்ப பிடிச்சிருக்கு, சுகாவை சொல்லையே வேண்டாம், சுகா அப்படிங்கிற மாரி திரும்பினா மா அப்படிங்கிற மாரி சுகா அப்படியே நம்ம மிம்மாவை நோட் பண்ணுவோம், நீ ஜெமினாவை லவ் பண்ணிகிட்ருக்க, லவ்வை சொல்லிட்டியா இப்போ ஆகுது அப்படிங்கிற மாரி கேட்கவும், அது சொல்லடாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. லவ்வை சொல்லதுக்கு மாடா இவ்வளோ கஷ்டப்படுவேங்கிற மாரி அவ்வளோ பேரும் நம்ம சுகாவை நோட் பண்ணா, டேய் லவ் பண்ணி பாருங்கடா, சும்மா ஏன் மூஞ்ச பார்க்குறீங்க, நீங்கள் மாம் சொன்ன உடனே அரேஞ்ச் மேரேஜுக்கு ஓகே பண்ணிட்டீங்க, லவ் பண்ணி ப்ரொப்போஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணியிருந்தா பரவாயில்ல, அக்செப்ட் பண்ணாட்டா என்ன பண்ண அப்படிங்கிற மாரி நம்ம சுகா சொல்லுவாரா, இதை மட்டும் நல்லா அழகாக பேசுடா அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு நம்ம ஜான் டாடு தான் நம்ம சுகா வந்து ஹக் பண்ண பிடிச்சிட்டு, அப்போ இன்றைக்கி நீ ப்ரப்போஸ் பண்ணலை டாடு, நான் இந்த காலேஜுக்கு தான் டாடு இன்றைக்கி போகணும், ஆனால் நீங்கள் கால் பண்ணதுனால இந்த பிளேஸ்க்கு வந்துட்டேன். ஓ நீங்கள் ப்ரொப்போஸ் பண்ண போகிற மூமெண்ட்டை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பிரேக் பண்ணோமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவ்வளோ பேர் சிரிக்கிறாங்க. இந்த மாதிரி சிரிச்சா ஜங்குக்கு அவ்வளோ பேர் சிரித்தாலும் அவர் சிரிக்கலை, அவ்வளோ பேரையும் பார்த்து ஒரு மாதிரி வரப்பாகவே நிற்கிறாரு. இந்த மாதிரி நிற்கிறத அவ்வளோ பேர் நோட் பண்ணிவிட்டு, ஏன்டா நல்லா காமெடி தான்டா பண்ணோம், சிரிக்க வேண்டியதானடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கை நோட் பண்ணால், எனக்கு இது பக்கம் மொக்க காமெடி மாரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, சரி நான் என்னோடய ரூமுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், டே ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா கூப்பிட்றாரு, என்ன உன்னோட கார் கீ தான் ஏன்
உன் காருக்கு என்னாச்சு ஹயாங் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், என் காரில் போனால் ஜிமினா நான் வாரதை முதல்ல நோட் பண்ணிவிட்டு மறைஞ்சிருந்தான். ப்ளீஸ்டா உன் காரில் போனால் அதர் பர்சன்ட் காருன்னு சொல்லிட்டு நேராக என்கிட்டயே வந்துடுவான் அப்படிங்கிற மாரி சொல்லவும், சரிண்டா அப்படிங்கிற மாதிரி அந்த காருக்கே வர தூக்கி போட்டுறது இந்த மாரி தூக்கி போட்டேன். தேங்க்ஸ்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சுகர் என்ன செய்வார்னா நேராக போய் காரை எடுக்க போவாரா. அந்த மாரி காரை எடுக்க போனால் நம்ம ஜொங்கு கூட காரை நம்ம சுகாவால் அதை எப்படி ஆன் பண்ணுறதுங்கிறது கூட தெரியல. அந்தளவுக்கு எப்படியோ அவரோட காரில் அவரே செட் பண்ணி வச்சுருப்பார் உங்களுக்கு. என்ன நம்ம காருக்கும் இவன் காருக்கும் இவ்வளோ வித்தியாசம் இருக்குது. என்னடா என் காரு இப்படி தட்டுன்னா தானா ஆன் ஆகும். இது என்னடா அங்கேயும் தட்டி பார்த்துட்டேன் இங்கேயும் தட்டி பார்த்துட்டேன் எங்கே மரத்திற்குனாலும் வர மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு, டே ஜங்கூக் அப்படிங்கிற மாதிரி கேட்டுனா, ஹயாங் அதில் ஒரு பட்டன் இருக்குல்ல அதை மட்டும் கிளிக் பண்ணு, வேறு எதுலேயும் கையை வைக்காத அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. இந்த மாதிரி கட்டணும் அந்த பட்டனை மட்டும் கிளிக் பண்ணபடி கரெக்டாக சுகா அங்கே இருந்து போகவும், இப்போ மிம்மம் தான் அவன் வல்லவரை பார்க்க போயிட்டான்டா. உங்களுக்கு உங்களோட பார்ட்னர் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, டேட்டு வேணால் 2 பேரும் போயிட்டு வரீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஹை இந்த ஐடியா நல்லா இருக்குதே, டேட் போகலாமே. ஆனால் டேட் போகிறத விட ஃபேமிலியாக ட்ரிப்பு போகலாமே மாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏன் டேட் போனால் ஆகாடா அப்படிங்கிற மாதிரி ஜேக்கப் சொல்கிறாரு. ஃபேமிலியோடு இருந்தால் நம்ம எல்லாருமே ஒரே மாதிரியை போட்டு இருப்போம்ல, அந்த ஃபீல் கிடைக்கும். டேட்னால் 2 பேர் மட்டும் சிங்கிள் அப்புற மாதிரி இருக்கும். அதுக்கு தாண்டா அப்படி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பம் ஜேக்கப்பும் வர இப்படி ஃபைட் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி ஃபைட் பண்ணால் மிம்மம் நோட் பண்ணிவிட்டு, சரிடா டென்ஷன் ஆகாதீங்க, இப்போ நீங்கள் 2 பேருமே அந்த பர்சன்டோட பிக்குக்கு பின்னாடி மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி 2 பேருமே டேட்டுக்கு போங்க. அப்புறம் ஒன் டே நம்ம எல்லோரும் சேர்ந்து ட்ரிப்புக்கு போவோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மேரேஜ் பண்ணிக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மிம்மம் பேசுகிறத கேட்டுட்டு பாய்ஸஸ் 2 பேருமே கொஞ்சம் ஹாப்பியாகி, நம்ம ஆரம்பிச்சின்னு கூட டேட்டுக்கு போனால் நம்ம ஜேக்கு பாயிண்ட் கூட டேட்டுக்கு பேசுகிறாரு. அவங்களுமே சரி நாங்களும் டேட்டுக்கு வரோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எந்த மாதிரி இங்கே சொன்னால் இப்போ நம்ம சுகா சைடை காட்டுது. இப்போ நம்ம சுகா தான் நேராக ஒரு காலேஜுக்கு முன்னாடி தான் கொண்டு வந்து விடுறாரு. இந்த மாதிரி விட்டான். இப்போ நம்ம ஜிமினா தான் அப்படியே அந்த காலேஜை விட்டு வெளியே வராரு. டேட்டை பேசிக்கிட்டே வராரு. டேட்டையா இன்னைக்கு கண்டிப்பாக நீ இந்த காஃபி ஷாப்புக்கு ஒர்க்கு போகணுமா? நான் தான் சொல்கிறேன்லடா என் ஹவுஸ்க்கு வான்ட்டு, என் ஹவுஸில் என் பேரண்ட்ஸ் கூட இறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இல்லைடா என்னை நீங்கள் ரொம்ப நல்லாவே உன்னோட பேரண்ட்ஸும் நீயும் பார்த்துக்கிறீங்க. ஹோமில் ஹெவி ப்ராப்ளம் இருக்க சொல்லியும் அந்த பிளேஸ்லேருந்து என்னை மூவ் ஆன் பண்ணி ஒரு சேஃபான பிளேஸில் என்னை இருக்க வச்சுருக்கீங்க. நான் 100% ப்ராப்ளமாக இருக்க விரும்பல. உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க நான் ரொம்ப ரொம்ப குத்து வச்சுருக்கணும். எனக்கு நீ ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தெரியுமா? எனக்கு யாருமே லவ் கேர் காட்டாத அந்த பிளேஸில் எனக்கு நீ தான் ஃபஸ்ட்டில் லவ்வையும் கேரையும் காட்டுன. உன் மூலியமாக உன்னோட பேரண்ட்ஸ் என்னை எல்லா பிளேஸ்லையுமே சேவ் பண்ணாங்க. என்னோடய ஸ்கூல் ஸ்டடி மட்டுமே உன்னோட பேரண்ட்ஸ் தான் என் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. காலேஜுக்கு வந்துட்டேன், பெரிய பையனாகிடுச்சு. இனி என்னோடய லைஃப்பை நான் பார்த்துக்கணுன்னு திங்க் பண்ணுறேன். அதையும் ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் எனக்காக ஒரு நியூ அப்பார்ட்மெண்ட்டை ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன்ட்டு இப்படி பேசிகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம வீமின் இப்படி பேசிக்கிட்டே வருவாங்களா? இவங்களுக்கு முன்னாடி கரெக்டாக ஜொங்கு கூட கார் வந்து நிற்குது. இந்த மாதிரி நின்னா நம்ம ஜிமினா வந்து அது ஜொங்கு கூட காரில், அதனால அது ஏதோ ஒரு காருங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு கிராஷ் ஆகுவாரா? இப்படி கிராஷ் ஆனால் அந்த கார் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபேவர் பக்கையோடு நம்ம சுகர் வெளியே வராரு. இந்த மாதிரி வெளியே வரதை பார்த்துட்டு ஜிமினா ஷாக் ஆகிட்டே நோட் பண்ணாட்டே ஷாக் ஆகி ஜிமினாவை நோட் பண்ணுறாங்க. 2 பேருமே ஒருத்தர் மட்டும் ஒருத்தர் நோட் பண்ணிவிட்டு, என்னடா எப்போதும் வேற ஒரு காரில் தானே வருவார், இன்றைக்கி என்னடா இந்த காரில் வந்துருக்காரு, இந்த காரில் வந்துருக்காருன்னு தெரிஞ்சுட்டா நீ இதை பக்கமாகவே வந்துருக்க மாட்டல ஜிமினா அப்படிங்கிற மாதிரிட்டே கேட்கவும், ஆமாண்டா இப்போ என்னடா பண்ண, இவன் ஒரு மாஃபியாடா, இவனெல்லாம் எப்படிடா மேரேஜ் பண்ணிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினா என்ன செய்வார்னா டேயோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக ஹோல்ட் பண்ணபடி, வாடா நம்ம புதுசாக அப்பார்ட்மெண்ட் ரெடி பண்ணியிருக்கோம்ல அங்கே போகணும்ல அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இங்கேருந்து போகலாங்கிற மாதிரி போனோம். ஜிமினாவோட ஹேண்ட்ஸ் அப்படி நம்ம சுகர் பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சா நம்ம வீமின் 2 பேருமே ரொம்ப ஷாக் ஆக்கி அப்படி பேக் சைடாக திரும்பி சுகரை நோட் பண்ணான். ஹே உங்களுக்கு மேனர்ஸ் இல்லை, ஒரு பசங்களோட ஹேண்ட்ஸை பிடிக்கிறீங்களே, அறிவில்லை, எப்படி என்னோடய பர்மிஷன் இல்லாமல் என்ன நீங்கள் டச் பண்ணலாம்? ஓ சாரி, தெரியாமல் ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டேன். நான் ஒன்றை தானே பார்க்க வந்திருக்கேங்கிறது உனக்கு தெரியுதுல்ல அப்படிங்கிற மாதிரி சுகா பேசவும், எனக்கு நீங்கள் யாருன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசுனா, டாய் 2 இயர்ஸாக உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் யாருன்னுக்கிட்டு இப்போ வரைக்கும் தெரியலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இல்லைங்க எனக்கெல்லாம் தெரில, யாருன்னு எனக்கு தெரில,
முன்ன பின்ன தெரியாத பர்சன்ஸ் கூடலாம் பேசக்கூடாதுன்னு என்னோடய பேரண்ட்ஸ் சொல்லி கொடுத்து தான் வளர்த்துருக்காங்க. நான் பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு சிவாவுக்கு சிரிப்பு வருது. சிரிச்சுக்கிட்டே அப்படி சிவா கிட்ட வருவாரா, நம்ம ஜிமினை 2 ஸ்டெப் பேக் போவார். இந்த மாதிரி பேக் போகிறத பார்த்துட்டு டேயை நோட் பண்ணிவிட்டு, எங்கே பாரு, உன்னோட நேம் தெரில, நான் என்ன உன்னோட பிரதராகவே திங்க் பண்ணிக்கிறேன். என்னோட லிட்டில் ப்ரோ, நீங்கள் 2 போறியா, நான் கொஞ்சம் உன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம டேதான், நான் போக மாட்டேன், அவன் என்னோடய ஃப்ரெண்ட், 2 பேரும் தான் ஹவுஸ்க்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி இவர் பேசுவாரா, என்ன மாதிரி பேசுனா, மச்சான் நல்ல வேலை காப்பாற்றிட்டடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயை ஹக் பண்ணபடி படிச்சுட்டு, ஆமாம் நாங்கள் 2 பேரும் டிக் ஃப்ரெண்ட்ஸ், எங்கே போகிறதா இருந்தாலும் ஒன்றா தான் போவோம், தனியாலாம் போக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. அந்த மாதிரி சொன்னான். டாய் ப்ராப்ளம் பண்ணாதீங்க, இங்கே பாரு டேய் ஒழுங்கு அங்கே 2 போ, நான் ஜிமினாட்ட கொஞ்சம் பேசணும். ஹே நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்ட்டு இருக்கேன், உன்கிட்ட எப்படிடா நான் சிங்கிளாக இருந்து பேசுகிறது, அதெல்லாம் பேச முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி திட்டுவாரா. அந்த மாதிரி திட்டுனா, ஹே ஜிமின், நானும் சரி 2 இயர்ஸாக பார்த்துட்ருக்கேன், எப்போ தான் நான் உங்கள்கிட்ட வந்து பேசினாலும் இந்த மாதிரி தான் பேசிகிட்ருக்கேன், அப்போ என் மேலே உனக்கு ஃபீலிங்ஸே கிடையாதுடா, ஃபீலிங்ஸே என் மேலே வரலையா, உனக்கு லவ் பண்ணுறியா பண்ணலையா, என் மேலே உனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது, இல்லைன்னு மட்டும் சொல்லாத, இதை நான் நம்ப மாட்டேன், என்னை லவ் பண்ணுறல நீ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ப்ரப்போஸ் பண்ண வந்துட்டு கோவமாக திட்டுவாரா. இந்த மாதிரி திட்டுறதை பார்த்துட்டு நம்ம ஜிமினா பயந்து போய் அங்கேருந்து ரன் பண்ணப்படி ஓடிடுவார். இந்த மாதிரி ஓடுனா டேயுமே ஷாக் ஆகி என்னடா என்னை விட்டுட்டு ஓடிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயுமே இங்கேருந்து ஓடிடுவார். இப்படி வீமின் 2 பேரும் ரன் பண்ணபடி ஓடிட்டு இருக்க மொமெண்ட்டை நம்ம சுகா பார்த்துட்டு அந்த பொக்கை அப்படியே தூக்கி வீசுறாரு. எப்போ ப்ரப்போஸ் பண்ண வந்தாலும் இப்படி தான் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி தூக்கி வீசிட்டு கடுப்புலேயே நம்ம சுகா காரை எடுத்துகிட்டு நேராக கிளப்புக்கு போவார். இந்த மாதிரி போனால் ஏன் டைமில் வேகமாக ஓடி வந்த அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே கேட்கவும், டேய் உனக்கு தெரியாதுடா, அவன் ஒரு மாஃபியா மேன்டா, அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே மாஃபியா ஒர்க் தான் பண்ணுறாங்க, அவங்க ஃபேமிலியே மாஃபியா ஃபேமிலி அப்படின்னு சொன்னாட்டும் எல்லாருக்கும் தெரியுமா, அவங்க ஹவுஸில் இவன்ட பிக் பர்சன்ட், அவங்க வீட்டிலே பெரிய பையன் வேண்டாம், இவன் என்னென்னா ஏன் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கான், நானும் சரி இக்னோர் பண்ணால் என்ன ரிஜெக்ட் பண்ணிவிட்டு வேறு லைஃபுக்கு போயிடுவான்னு பார்த்தா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான்டா. இப்போ எனக்கு பயமாக இருக்குது, என்னால் இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினை பேசிட்டு அப்படியே நேராக அங்கேருந்து டேக்கு நியூவாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டை நம்ம ஜிமினோட பேரண்ட்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்களே, அங்கே கரெக்டாக நம்ம டேக் கூட்டிகிட்டு வர்றாரு. இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்துட்டு, டே ஜிமின் டேயா இங்கே வாங்க அப்படிங்கிற மாதிரி ஜிமினோட பேரண்ட்ஸ் கூப்பிடவும் நம்ம டே வந்து ஜிமினோட பேரண்ட்ஸை மாம் டாடுன்னு தான் கூப்பிட்றாரு. வேகமாக வந்து ஹக் பண்ணிவிட்டு மாம் டாட் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எங்கள் கூட தான் வந்து இருக்க மாட்டேன்ட்டேன், ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டேன், அதான் உனக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் ரெடி பண்ணியிருக்கோம், 2 பேருமே இந்த பிளேஸில் உங்கள் ஸ்டடி என் பண்ணுங்கள், இந்த அப்பார்ட்மெண்ட் உனக்கு பிடிச்சிருக்கலாட்டே. 2 பேருமா, ஜிமினா ஏன் கூட இருக்க போகிறான் அப்படிங்கிற மாதிரி டே கேட்கவும், ஏன் உன் கூட நான் இருக்கக்கூடாதுடா, உன் அப்பார்ட்மெண்ட்டுன்னா எனக்கு இருக்க பிளேஸ் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கேட்கவும், ஏன்டா அப்படி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட ஜிமினாவை நோட் பண்ணால், 2 பேருமே இந்த பிளேஸில் தான் இருக்க போகிறீங்க, 2 பேரும் சேஃபாக காலேஜுக்கு போகிறீங்க, ஸ்டடி அண்ட் பண்ணுறீங்க, அப்புறம் நீ பார்ட் டைம் மாம் டாட் ப்ளீஸ் அதை மட்டும் பிரேக் பண்ணாதீங்களேன், நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் தான் நான் கேட்குறேனே, ஹோமில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஹவுஸ் கூட்டிருந்தீங்க, ஹவுஸில் எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு இப்படி தனியாக அப்பார்ட்மெண்ட் ரெடி பண்ணி கூப்பிட்டுருக்கீங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன்ல, ஆனால் பார்ட் டைம் ஜாப் போகிறத மட்டும் பிரேக் பண்ண சொல்லாதீங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், மாமா என்னம்மா ஒரு ஹாப்பியாக ஒரு மூமெண்ட்டில் என்ஜாய் பண்ணி அப்படியே புதுசாக அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுச்சுன்னு ஜாலியாக இருக்கிறத விட்டுவிட்டு மறுபடியும் அதே பேசிகிட்டு இருக்கீங்க, டேக் எடுவாங்க டேக் கூட நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால், சரி 2 பேருமே இப்போ சேஃபாக இருந்துக்கோங்க, ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கால் பண்ணிக்கோங்க, மாமும் டாடும் வருவோம் அப்படிங்கிற மாதிரி பார்க் அப்படியே நம்ம ஜிமினோட ஃபோர்கெட்லேயே கிஸ் பண்ணுறாரு, டேயோட ஃபோர்கெட்லேயும் கிஸ் பண்ணிவிட்டு, 2 பேருமே ஏதாவது ப்ராப்ளம்னா கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணணும், ஓகேயா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பேரண்ட்ஸ் 2 பேரும் அங்கேருந்து போனோம். நம்ம வீமின்னா செம ஹாப்பியாகி தனியாக அப்பார்ட்மெண்ட் ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம், இப்போ நம்ம கிளப்புக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்லுவாரா, நான் பார்ட் டைம் ஜாப் போகணும்டா,
ப்ளீஸ்டா மச்சான், ப்ளீஸ் 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 என் செல்ல மச்சான்ல, வாடா 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 இன்னைக்கு ஃபஸ்ட் டே காலேஜுக்கு போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு கிளப்புக்கு போகாட்ட ரொம்ப போர் அடிக்கும்டா. அதான் நீ இன்னைக்கு ஒர்க்குக்கு லீவ் போட்டல, வாடா என் கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை படாத பாடுபடுத்தி எப்படியோ கிளப்புக்கும் கூப்பிட்டு போயிட்டாரு. இப்போ கிளப்பில் தான் காட்டுறாங்க. கிளப்பில் நம்ம ஜிமினா என்ட்ராகி பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஜிமினாவோட ஃபோர்ஸிங்கை தாங்கிக்க முடியாமல் கிளப்புக்குள்ளே என்ட்ராயிருக்காரு. இந்த மாதிரி கிளப்புக்குள்ளே என்ட்ராகி அங்கே இருக்கிற பசன்ஸ் அவ்வளோ வெறியை நோட் பண்ணிவிட்டு என்ன மாதிரிடா பண்ணிகிட்ருக்கீங்கிற மாதிரி ஷாக் ஆகிட்டு இருந்தான். நம்ம ஜிமினா தான் பயங்கரமாக டான்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. பக்கத்தில் கொண்டு வந்து விட்டுட்டு டான்ஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இல்லை நான் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி நடுங்கிக்கிட்டே நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்றுக்கிட்டு இருந்தான். நம்ம ஜிமினா செம்ம என்ஜாய் பண்ணுறாரு. ஆனால் ட்ரிங்க் பண்ணலை, வேறு எதுவுமே பண்ணல. சும்மா அந்த பிளேஸில் ஜாலியாக டான்ஸ் பண்ணுறது, அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணாமல் ஜூஸ்லாம் இருக்குது, அதை எடுத்து ஸ்கிப் பண்ணி குடிக்கிறாங்க. ட்ரிங்க்லாம் பண்ணலையே ஜிமினா நீ அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே கேட்கவும், ஏன் மச்சான் நீ குடிப்பியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினாட்டே பற்றி கேட்டால், இல்லைடா இல்லை இங்கே இருக்கிற எல்லாருமே இதுதான் ட்ரிங்க் பண்ணுறாங்க, ஆனால் நீ நார்மலாக ஜூஸ் குடிக்கிறியே அதான் கேட்குறேன். டேய் ஜாலியாக கொஞ்சம் வைபாக இருக்குது தான் இந்த பிளேஸ்க்கு வந்துருக்கேன், அப்புறம் ட்ரிங்க் பண்ணுற திங்கிங்லாம் இல்லை அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு டேக்குமே ஒரு ஜூஸ் கிளாஸை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கொடுத்தா டைமே அதை ஸ்கிப் பண்ணி குடிச்சிட்டு அங்கே அந்த மூமெண்ட் நடந்துகிட்ருக்குல அதை பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. செம்ம வைபாக இந்த மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ அந்த பிளேஸ் டக்குன்னு சைலண்ட் ஆகி கன்சூட் ஆகிற சவுண்டு கேட்குது. இந்த மாதிரி சவுண்டை கேட்டு நம்மகிட்டே ஹேண்ட்ஸில் வச்சுருக்க கிளாஸையே போட்டு உடச்சேன். ஜிமினாவே ஷாக் ஆகிட்டே கிரிப்பை பிடிக்கிறாரு. சத்தப்படாது அப்படிங்கிற மாரி கிரிப்பை பிடிச்சா. இப்போ அந்த பிளேஸ்க்குள்ளே நம்ம ஜொங்குக்கு தான் ஒரு பர்சன்ட்டை ஷூட் பண்ணி கில் பண்ணபடி என்ட்ராகிறாரு. டாய் கிளப்பில் கிளப்பில் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கியா நீ? நான் உனக்கு என்ன ஒர்க்கு கொடுத்தேன், என்ன வேலை பார்த்துட்ருக்கேன், இந்த கேர்ள் கூட ஃப்ளிட் பண்ணி ஒன்று அனுப்புனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜொங்கு கரெக்டாக வந்து அந்த பசங்களோட செஸ்ஸுக்கிட்ட ஃபீட்டை வச்சு மிதித்தபடி நிற்கிறாரு. இப்படி நிற்கிற நம்ம ஜொங்குக்கு பாட்டு செம்ம ஷாக்கில் அங்கே இருக்கிற பசன்ஸ் அவ்வளோ பேருமே அலர்னப்பட்டி கிளப்பை விட்டு ஓட போவாங்கள்ல, இப்படி போடுறவங்கள பார்த்து சீலிங்கை பட்டபடி நம்ம ஜொங்குக்கு ஷூட் பண்ணிவிட்டு, டாய் நான் உள்ள என்றாக்க சொல்ல இவ்வளோ சைலண்டாக என்றானே, அது என்னடா கத்திட்டு இருக்கீங்க, இங்கேருந்து எவனாவது ஒரு ஸ்டெப் பேக் எடுத்து வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஷூட் பண்ணி உங்களையும் இவங்களுக்கு பக்கத்தில் போட்டுருவேன், இருக்கிற இடத்துல அப்படியே இருங்கடா அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. இந்த மாதிரி கத்துறதை கேட்டு எல்லாருமே சைலண்டாக அப்படியே அவங்கவுங்க சீட்டில் உட்காருதாங்க. டான்ஸ் ஆடிட்டு இருந்தவங்களாம் அதே பிளேஸில் அப்படியே உட்காருதாங்க. இந்த மாதிரி எல்லாருமே அவங்கவுங்க பிளேஸில் உட்காந்தோம். நம்ம ஜொங்குக்கு ஆப்போசிட் டேபிள்னா அந்த ட்ரிங்க் பண்ணுற பிளேஸில் தான் ஜூஸ் குடிச்சபடி நம்ம வீமின் உட்காந்துருப்பாங்க. இப்படி உட்காந்துருந்தா டே அறிவு கட்ட ஜொங்கு கொண்ட எத்தனை டைம்டா சொல்கிறேன், இந்த மாதிரிலாம் பப்ளிக்கில் எத்தனை பர்சன்ட்ஸ் இருக்க சொல்ல இப்படி வேலை பார்க்காதுன்னு சொன்னோம்லடா, ஏன்டா இந்த மாதிரி பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்துனபடியே உள்ளே என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்ட்ரானா நம்ம சொல்கிறதெல்லாம் அவன் எங்கே கேட்டான், அவனுக்கு தோன்றது என்ன பண்ணுறான், உடனே அவனை ஷூட் பண்ணிட்டான். டெத் ஆகிட்டானா டெத் ஆகலையா அப்படிங்கிற மாதிரி ஜேகப் பேசிக்கிட்டே வந்தா. இப்போ நம்ம சுகாடா ஜொங்குக் அவனை கீல் பண்ணிட்டேன்னா எப்படி நம்மளோட எனிமையை கண்டுபிடிக்கிறது? அவனை இந்த பிளேஸ்க்கு நீ ஒர்க்குக்கு அனுப்புன, அவன் இந்த கேர்ள்கிட்ட ஃப்ளிட் பண்ணிட்டு இருக்கான், இப்போ நீ கில் பண்ணிட்டீன்னா எப்படிடா நீ அந்த பர்சன்ட்டை கண்டுபிடிப்ப? அவன் மறைச்சி வச்சுருக்க பிளேஸ்லேருந்து எப்படி திங்ஸு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சுகா பேசிக்கிட்டே கரெக்டாக நம்ம ஜொங்கு பக்கத்தில் வந்து நம்ம வீமின் 2 பேரும் செம ஷாக் ஆகி, இதான் மாஃபியா பிரதர்ஸ் டேங் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ சொல்ல கூட நம்பலடா, அப்போ இவங்கெல்லாம் உண்மையிலே மாஃபியா ஃபேமிலியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டா பார்த்தா தெரில எப்படி வந்து என்ட்ராகிறாங்கன்ட்டு அப்படிங்கிற பற்றி சொல்லவும், இப்போ நம்ம சுகாதான் டேய் அவனுக்கு இன்னும் உயிர் இருக்குது, கீழ் பண்ணிடுறது ஜங்குக், முதல்ல மூவ் ஆனாங்க அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் அந்த பர்சன்ட்டை விட்டு மூவ் ஆனாக்கிட்டு சுகா அப்படியே அந்த பர்சன்ட் பக்கத்தில் க்ளோஸாக வந்துட்டு, டாய் எங்கே பாரு, நல்லா பாரு, நான் பேசுகிறது கேட்கல, அந்த கேள்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருந்தேன், ஜங்குக் ஒன்று இந்த ஒர்க்குக்கு இந்த பிளேஸ்க்கு என்ன ஒர்க்கு கொடுத்தா இருப்பேனா, அந்த பர்சன்ட்ட இருந்து டீட்டெயில் கிடச்சிச்சா, அந்த ஃபைல் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சா, எங்கே இருக்குது, எங்கே அந்த ஃபைலும் பென்ட்ரைவ் இருக்குது,
நீ கேட்டியா அந்த கேர்ள் கிட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அவன் வந்து எதுவுமே பேசாமல் இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு இன்னும் காண்டாகிறாரு. செம்ம கடுப்பில் அப்படியே சுகாவே அந்த பர்சன்டேஜ் நோட் பண்ணான். ஜங்கு கோவப்படாததான் சுகா பேசிகிட்டு இருக்காம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம சுகா திரும்பவும் கேட்குறாரு. அவன் ஏற்கனவே மேலே கோவத்தில் இருக்கான். நீ அவன் அந்த கேர்ள் கிட்ட கேட்டியா கேட்கலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அந்த கேர்ள் இப்போ அந்த பிளேஸ்லேருந்து தப்பிச்சா போதுங்கிற மாதிரி ஓடுவாளா, இப்படி ஓடுற அந்த கேர்ளோட ஃபீட்டை பார்த்து கரெக்டாக நம்ம ஜங்குக்கு ஷூட் பண்ணுறாரு. இப்படி ஷூட் பண்ணால் அவள் அப்படியே அந்த பிளேஸில் விழுறா. அந்த மாதிரி விழுந்தான். ஹே, அவன் ஒன்றும் எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க சுகா பக்கத்தில் அப்படி படுத்துருப்பான்ல பிளட் வெள்ளத்தில் அவனை ஷூட் பண்ணி நம்ம ஜொங்கு கில் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த கேர்ள் கிட்ட வராரு. இந்த மாதிரி கேர்ள் கிட்ட வந்தால் டக்குன்னு நம்மகிட்ட என்ன நினச்சாரு ஏது நினச்சாருன்னே தெரியல. ரன் பண்ணபடி கரெக்டாக அந்த கேர்ளுக்கு முன்னே வந்து நிற்கிறாரு. இந்த மாதிரி நிற்கிறத பார்த்துட்டு அவ்வளோ பெரிய ஷாக்கானா நம்ம ஜிமினா ஜூஸ் குடிச்சிக்கிட்டே இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு இருந்தவர் ஜூஸை மட்டுட்டே ஃப்ளோரில் துப்புறாரு. ஏன் பக்கத்தில் தானடா இருந்தேன், அங்கே எப்படிடா ஓடுனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே மச்சான் ஏன்டா அந்த வேண்டாத வேலை பார்க்குறேனுங்கிற மாதிரி கரெக்டாக நம்ம டே கிட்ட வருவாரா இந்த மாதிரி வேண்டா ஜொங்குக்கு முன்னாடிட்டே வந்து நிற்கிறத பார்த்துட்டு யார்டா நீ, அவளோட பாய் ஃப்ரெண்டா நீ அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. இந்த மாதிரி கேட்டால் எங்கள் பாருங்க சார், நீங்கள் இப்போ பண்ணுறது தப்பு. 100% கில் பண்ணிட்டீங்க. இந்த பர்சன்ட் ஒரு கேர்ள், அவங்கக்கிட்ட கொஞ்சம் சாஃப்டாக கேட்டிங்கன்னா அவங்க எங்கே இருக்குங்கிறத சொல்லிட போகிறாங்க. அதுக்காகலாம் கீல் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாரி இப்படிட்டே பேசுவாரா. இவன் வேற தள்ளி போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை பிடிச்சி தள்ளுறாரு நம்ம ஜங்குக்கு. இந்த மாதிரி தள்ளினான். டே ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிச்சிட்டு ப்ளீஸ் சார், நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க. எதுக்காக உங்கள் கோவத்தை வச்சு எல்லாரையுமே இந்த மாதிரி பனிஷ் பண்ணிகிட்ருக்கீங்க? கொஞ்சம் சாஃப்டாக கேட்டால் உங்களுக்கோட திங்ஸ் கிடைக்கும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்ன திமிரடா ஏன் ஹேண்ட்ஸையை டச் பண்ணுறேனுங்கிற மாதிரி டேயை வேறு நம்ம ஜங்குக்கு ஸ்லாப் பண்ணுவாரா. அந்த மாதிரி பண்ணால் டேயை வந்து நம்ம ஜிமினா பிடிச்சான். இந்த பிளேஸில் ஜிமினாவும் டே இருக்கிறத பார்த்துட்டு சுகர் ஷாக் ஆகி டே ஜிமின் கிளப்புக்கெலாம் வருவியா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கிட்ட வந்து நின்னா இப்போ நம்ம ஜங்குக்கு தான். அப்படி திரும்பி நம்ம வீமினிக்கு சுகாவை நோட் பண்ணால் நம்ம டேயை தான் நம்ம சுகா லவ் பண்ணுறது தான் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணுறாரு. ஒருவேளை நம்ம ஹயாங் லவ் பண்ணுற பசங்களை தான் ஸ்லாப் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படி சுகாவை நோட் பண்ணிவிட்டு ஹயாங் நீங்கள் லவ் பண்ணுற பசங்களை நான் ஏதோ ஸ்லாப் பண்ணிட்டேன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் டே இல்லைடா, ஆனாலும் அவன் என்னோட பிரதர்டா, என்ன எங்களை தாண்டி உனக்கு ஒரு பிரதரா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ பெரிய ஷாக்கான இப்போ ஜிமினாண்டா நம்ம டே ஹக் பண்ணபடி பிடிச்சிட்டு நல்லா உங்களோட மாஃபியாவோட பிஹேவியரை நல்லா காட்டுறீங்க. அவன் இப்போ என்ன பேசிட்டான்னு சொல்லி அவனை இப்படி உங்களோட பிரதர் ஸ்லாப் பண்ணுறாரு. இதுக்காக தான் உங்கள் லவ்வை நான் ரிஜெக்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக நாளைக்கு உங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் உங்களோட பிஹேவியர் இந்த மாதிரி தான் இருக்கும். என் லைஃப்பில் ஹாப்பியே இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவத்தில் திட்டிட்டு வாட்டை இங்கேருந்து போயிடலானுங்கிற மாதிரி போனால் டேயும் ஜிமின் அவங்க இங்கேருந்து போகிற மூமெண்ட்டை பட்டுட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே 2 பேருமே மறைக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரே ரூல் தான், நான் இந்த பிளேஸை விட்டு வெளியே போகாத வரைக்கும் யாருக்குமே இந்த பிளேஸ்லேருந்து வெளியே போக அலோ கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம டே வந்து ஜங்குக்கை நோட் பண்ணிவிட்டு நீ ரொம்ப பேட் பாய், ரொம்பவே நீ பேடாக திங்க் பண்ணுற, எதுக்காக இங்கே இருக்கிற எல்லா பர்சன்ஸையுமே பயமுட்டிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி திட்டு வர அந்த மாதிரி திட்டு நான் டேயை நோட் பண்ணிவிட்டு ஆமாண்டா நான் ரொம்ப பேட் பாய், அதனால தான் மாஃபியா கிங்காக இருக்கிறேன். பேபி ரொம்ப க்யூட்டாக ஸ்வீட்டாக வேறு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா பக்கத்தில் இருக்கட்டையே புஷ் பண்ணி அவர் பக்கமாக இழுக்கவும் நம்மகிட்டே ரொம்ப பயந்து போய் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் பேபி பார்க்க செமையாட்டா இருக்கிற, ரொம்ப அழகாக வேறு பேசுகிறியே. பேட் பாயா நான்? பேட் பாய் என்ன மாதிரி ப்ளே பண்ணுவாங்கங்கிறது உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம டே கிட்ட கொஞ்சம் வேறு மாதிரி ஒரு டோனிங்கில் பேசுகிறத பார்த்துட்டு டே பயந்து போய் ஜங்குக்கு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து ரன் பண்ணபடி ஓடுறாரு. இந்த மாதிரி ஓடுனா டே நில்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்கு கற்றுனோம். நம்ம டே இப்படி ஓடுற மூமெண்ட்டுக்கு சுகா வந்து நம்ம ஜங்குக்கு பிடிக்கிறாரு. டே அவனை எதுவும் பண்ணாதடா, அவன் ரொம்ப இன்னசென்ட்ரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு பிடிச்சா அவன் நான் சொல்கிறதே கேட்காம கிளப்பை விட்டு வெளியே போகிறான். அப்போ இங்கே இருக்கிறவங்களாம் என்னடா நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ எனக்கு இந்த ஃபைலே தரான்டானுங்கிற மாதிரி இந்த கேலை ஷூட் பண்ண போகிறாரு. இந்த மாதிரி போனான். டே அவள் சொல்லிடுவாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த கேலை நோட் பண்ணால் அந்த கேலுமே ஜங்குக்கப்பட்ட பயத்தில் இந்த மாதிரி ஒரு பிளேஸில் தான் இருக்குங்கிற மாதிரி எல்லாத்தையுமே சொல்கிறா. ஏன் அவளே அதை எடுத்து கொண்டு வந்து ஜங்கு கூட ஹேண்ட்ஸில் கொடுத்துருதா? இதை ஃபர்ஸ்ட்லேயே செஞ்சுருந்தா உன் பாய் ஃப்ரெண்ட்
டெட்டாக இருக்க மாட்டான்ல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஜங்குக்கு அப்படியே வெளியே வராரு. இந்த மாரி வெளியே வந்தா இப்போது நம்ம டேடான் பயங்கரமாக ஸ்ட்ரீட்டில் ரன் பண்ணபடி ஓடிக்கிட்டு இருக்காரு. இந்த மாரி ஓடிக்கிட்டு இருக்கவரை நம்ம ஜிமினா வந்து அவர் பைக்கை வச்சு மறைச்சபடி பிடிக்கிறாரு. ஏன்டா இந்த ஓட்டம் ஓட்டுற, சரி வா அல்லாட என் பின்னாடி உட்காரு, நம்ம ஹவுஸ்க்கு போகலாம் அப்படிங்கிற மாரி சொல்லவும் நம்ம ஜிமினாவுக்கு பேக் சைடு உட்காந்து டைட்டாக ஹாக் பண்ணபடி பயங்கரமாக க்ரை பண்ணபடி நம்ம ஜிமினாவும் நம்ம டேயுமே அவங்களோட நியூ அப்பார்ட்மெண்ட்டுக்கு போவாங்க. இந்த மாதிரி போனால் நம்ம ஜொங்கு கரெக்டாக கிளப்பை விட்டு வெளியே வந்து ஃபைலு கிடச்சிருச்சு, பென்ட்ரைவ் கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாரி ஹாப்பிலேயே அவரோட கார் எடுத்துகிட்டு போவார். இந்த மாரி போனோம். இப்போ நைட்டு 10 o'clock தாண்டி 12 o'clock மேலே ஆயிடுச்சு. நம்ம ஜொங்குக்கு தான் அது எல்லாத்தையுமே திங்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்ருக்காரு. எல்லாம் ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாங்கிற மாதிரி ஃபுல்லாக செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நம்ம ஜொங்குக்கு செக் பண்ண நம்ம ஜொங்குக்கு மேலே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்மெல் வருது. என்ன ஏன் ரூம்குள்ளே எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே எழுந்து சுற்றி முற்றி பார்க்குறாரு. என்ன ஸ்மெல்ரா இது, டிஸ்டர்ப் ஆகுதுடா என்ன அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு எல்லா பக்கம் பார்த்துட்டு அப்புறம் அந்த ஃபைலில் ஏதாவது ஸ்மெல் வருதான்ங்கிற மாரி ஃபைலெல்லாம் வேறு அமௌண்ட்டு பார்க்குறாரு. இல்லையே, இது என்ன ஸ்மெல் டிஸ்டர்ப் ஆக்கிக்கிட்டே இருக்குது. அந்த கிளப்புக்கு போனோம் டிஸ்டர்ப் ஆகிட்டேங்கிற மாரி சொல்லிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஒரு பிரிட்ஜ் மாதிரி குட்டி சைஸில் ஒரு பிரிட்ஜ் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி அதுலேருந்து ட்ரிங்க் எடுத்து அப்படியே ஸ்கிப் பண்ணி குடிக்கிறாரு. டென்ஷன் ஆக்குறான். என்ன ஸ்மெல்லுங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணுங்கிற மாரி அப்படியே சோஃபாவோட வந்து உட்காந்தா நம்ம